கூட நாம உடன்படிக்கையை குறித்து என்ன செய்ய போகிறோம்? நாம தியானிக்க போகிறோம். உடன்படிக்கைனா என்ன? வேதத்துல எத்தனை உடன்படிக்கைகள் இருக்கிறது? பழைய உடன்படிக்கைன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? புது உடன்படிக்கைன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? என்ன வித்தியாசம்? எனக்கு இதுலலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கு பிரதர். ஒண்ணு என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கு விளங்க மாட்டேங்குது பிரதர். சில நேரங்களில் பழைய உடன்படிக்கைன்னு சொல்றாங்க, சில நேரம் புதிய உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்க கூடாதா? பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை நம்ம தியானிக்க கூடாதா? அப்ப நிறைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? எப்படி நான் சரியான சத்தியத்தை, தேவன் சொல்ல விரும்புகிற, ஆவியானவர் சொல்ல விரும்புகிற சத்தியத்தை நான் எப்படி சரியாக நான் கண்டுபிடித்துக் கொள்வது? அதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் கூட தியானிக்க போகிறோம். சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்ன செய்யலாம், கடந்து போகலாம். உடன்படிக்கைனா என்ன பிரதர்? ஆங்கிலத்தில் கவனன்ட் அப்படின்னு சொல்றாங்களே, உடன்படிக்கைனா என்ன? உடன்படிக்கை ரொம்ப தியாலஜிக்கலா இல்லாம ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க பிரதர். உடன்படிக்கைனா என்ன பிரதர் அப்படின்னா, ஒருவர் இன்னொருவருக்கு நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு பெயர் தான் உடன்படிக்கை. உடன்படிக்கையினாலே உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு வாக்குத்தத்தம் இருக்கணும். வாக்குத்தத்தம் இல்லாத உடன்படிக்கை கிடையாது. வாக்குத்தத்தம் இல்லாத உடன்படிக்கை கிடையாது. உடன்படிக்கைனா என்ன? வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்கு இன்னொரு பெயர் தான் என்னது? உடன்படிக்கைங்கிற பெட்டியை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு வாக்குறுதி இருக்கணும், வாக்குத்தத்தம் இருக்கணும். நல்லா கவனிங்க. திரும்பவும், பரிசுத்த வேதாகமத்தினுடைய மைய பொருள் என்னன்னா உடன்படிக்கை. சொல்லுங்க, பரிசுத்த வேதாகமத்தினுடைய மைய பொருள் என்ன? உடன்படிக்கையினுடைய மைய பொருள் என்னன்னா வாக்குத்தத்தம். சொல்லுங்க, உடன்படிக்கையினுடைய மைய பொருள் என்ன? வாக்குத்தத்தம். இப்ப கவனிங்க, உடன்படிக்கை ரெண்டு விதமான உடன்படிக்கைகள் இருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை விதமான உடன்படிக்கைகள் இருக்கிறது? 2 டைப்ஸ் உடன்படிக்கைகள் பண்ணுவாங்க. 2 டைப்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ரெண்டு விதமா பண்ணுவாங்க. பைபிள்ல மொத்தம் 7 உடன்படிக்கைகள் இருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை உடன்படிக்கைகள் இருக்கிறது? 7 உடன்படிக்கைகள் இருக்கிறது. இந்த 7ஐயும் 2 பிரிவுகளா பிரிச்சிடலாம், 2 டாபிக்ல பிரிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் உடன்படிக்கைகள், இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் உடன்படிக்கைகள். முதல்ல இந்த நான் வரிசையா 7 உடன்படிக்கைகளை மட்டும் நான் என்ன செஞ்சிடறேன், வரிசையா சொல்லிடுறேன். சரியா? சரி, கவனிங்க. முதல்ல ஆதாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. நீங்க சொல்லுங்க, முதல் உடன்படிக்கை யாரோடு செய்யப்பட்டது? வெல்டன், வெல்டன், நல்லா ரிசீவ் பண்ணீங்க, வெரி குட். சரி, அடுத்தது போமா. ரெண்டாவது நோவாவோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. சரி, ஆரம்பத்தில் வருவோமா? சொல்லுங்க, முதலாவது உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்யப்பட்டது. ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. மூணாவது உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆபிரகாமிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. ABRAHAMIC, ஆபிரகாமிக் கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அரசியா வந்துருவோமா? வேகமா வந்துருவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல யாரோடு செய்யப்பட்டது? வெல்டன், வெல்டன். ரெண்டாவது யாரோடு செய்யப்பட்டது? வெரி குட், வெரி குட். மூணாவது யாரோடு செய்யப்பட்டது? ஆபிரகாமோடு. சரி, நாலாவது இஸ்ரவேலரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. இஸ்ரவேலரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. நாலாவது உடன்படிக்கை இஸ்ரவேலரோடு தேவன் செய்தது. ஆங்கிலத்தில் அதை மொசாயிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. மோசே மூலமா கொடுக்கப்பட்டதுனால மொசாயிக் கவனன்ட், MOSAIC, மொசாயிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. இஸ்ரவேலரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆரம்பத்தில் வேகமா வந்துருவோமா? அங்க சொல்லிடுவீங்களா? மனப்படமா சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் குட், வெரி குட். ஐந்தாவது தாவீதோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. அடுத்து ஆறாவது புது உடன்படிக்கை, நியூ கவனன்ட், புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை. ஆறாவது உடன்படிக்கை புது உடன்படிக்கை. ஆறாவது உடன்படிக்கை புது உடன்படிக்கை. சரியா? 6 வரைக்கும் வேகமா சொல்லிடலாம். ஏழாவது நித்திய உடன்படிக்கை,
அல்லது மணவாட்டி உடன்படிக்கை. அது இன்னும் வரல. வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தருடைய வருகைக்கு பின்னாடி வரப்போகுது. அந்த உடன்படிக்கை இன்னும் வரல, இனிமே தான் வரும். எட்டர்னல் கவனன்ட் அல்லது மேரிட்டல் கவனன்ட் அல்லது பிரைட் கவனன்ட், மணவாட்டி மணவாளருடைய உடன்படிக்கை, எப்படி வேணா சொல்லுவாங்க. இதை நித்திய உடன்படிக்கை சொல்லுங்க. நித்திய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? எட்டர்னல் கவனன்ட். அது 7வது உடன்படிக்கை. சொல்லுங்க. இந்த 7ஐயும் 2 வகையா பிரிக்கலாம். சொல்லுங்க, எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகையா. எப்படி பிரதர் அப்படின்னா, ஒன்னு இரு நபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, என்ன நபர் உடன்படிக்கை? சத்தமா சொல்லுங்க, என்ன நபர் உடன்படிக்கை? இரு நபர் உடன்படிக்கை. அடுத்தது ஒரு நபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, அடுத்தது என்ன நபர் உடன்படிக்கை? இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்ல பிரதர். என்ன பிரதர் இப்படி புதுசா இருக்கே பிரதர், இரு நபர் ஒரு நபர். நீங்க பைபிள் காலேஜ் போனீங்கன்னா முதல்ல இதைத்தான் உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எங்களுடைய தவறு என்னன்னா, அநேக நேரங்களில் நாங்க இதெல்லாம் ஜனங்களுக்கு என்ன செய்யறதே இல்லை, சொல்றதே இல்லை. எங்களுக்கு முதல்ல இதைத்தான் டீச் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு பைபிள் புரியும். ரபாய்ஸ், நான் இந்தியாவில் எந்த பைபிள் காலேஜ்லையும் படிக்கல, அதனால இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜெருசலேம் யூனிவர்சிட்டியில் அவங்க ஆரம்பிக்கிற முதல் தியாலஜிக்கல் பாடமே எதில் தான் ஆரம்பிப்பாங்க? உடன்படிக்கையில் தான் ஆரம்பிப்பாங்க. அது புரியலைன்னா பைபிள் என்ன செய்யாது, புரியாது என்பதனால அதில் தான் எங்களுக்கு என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. சரி, அப்படின்னா என்ன பிரதர்? இரு நபர்னா என்ன? அந்த 7லாம் இருக்கட்டும், அப்புறமா 7க்கு வருவோம். இரு நபர்னா என்ன, ஒரு நபர்னா என்ன? கொஞ்சம் எளிமையா நான் சொல்றேன். இப்ப கவனிங்களேன். நீங்க இந்த பேப்பர்லாம், நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா? அமெரிக்க ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள், ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தங்கிறத விட கரெக்டா அது கவனன்ட்னா உடன்படிக்கை. உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இரு நபர்னா என்ன செய்வாங்கன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப அமெரிக்க தேசமும் இந்திய தேசமும் உடன்படிக்கை பண்ண போகுது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரிகளோட வந்துருவார். இந்திய பிரதமரும் தன்னுடைய அதிகாரிகளோட போய் அங்க என்ன செய்வாரு, நிப்பார். சரியா? சரி, இப்ப கவனிங்க. அமெரிக்க ஜனாதிபதி உட்கார்ந்து இருப்பாரு, அவருக்கு உதவி செய்யறதுக்கு அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி இந்திய பிரதமர் உட்கார்ந்து இருப்பாங்க. சரியா? உடன்படிக்கைனாலே என்னதான்? உடன்படிக்கை ஆரம்பத்தை அதை மறந்துடாதீங்க. உடன்படிக்கைனாலே என்ன கொடுக்கறதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு தானே பேர் உடன்படிக்கை. சரி, இப்போ முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி ஆரம்பிப்பார். என்ன சொல்லுவார் இந்திய பிரதமரை பார்த்து? ஐயா, உங்க நாடு ரொம்ப பாதுகாப்பு குறைவா இருக்கு இல்லையா, அச்சுறுத்தல்ல இருக்கு. அதனால உங்க நாட்டுக்கு நாங்க ஒரு 100 போர் விமானங்கள் தருகிறோம். சொல்லுங்க, எத்தனை போர் விமானங்கள் தருகிறோம்? முதல் ப்ராமிஸ் கொடுப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்க எழுதுவாங்க. உடனே அந்த வாக்குறுதியை தான் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. 100 போர் விமானங்கள் அமெரிக்க தேசம் இந்தியாவிற்கு அளிக்கும் வாக்குறுதி. நாங்க 100 போர் விமானங்கள் தருகிறோம் அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதி சொல்லிடுவார். அவர் சொல்லிட்டாரா? அடுத்து இந்திய பிரதமர் அவர் ஆரம்பிப்பார். ஏன்னா இரு நபர் உடன்படிக்கையில 2 பேரும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கணும். சொல்லுங்க, எத்தனை பேரும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கணும்? 2 பேருமே வாக்குறுதிகளை பரிமாறிக்கொள்வார்கள். அதான் இரு நபர் உடன்படிக்கை. இப்ப அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன உடனே இந்திய பிரதமர் அவர் சொல்லுவார், ஓகே, நாங்க எங்கிட்ட போர் விமானங்கள்லாம் கிடையாது, நாங்க எங்க நாட்டுல கோதுமை விளையுது, எங்க நாட்டுல என்ன விளையுது, கோதுமை நிறைய விளையுது, உங்களுக்கு 100 டன் கோதுமை என்ன செஞ்சு வைக்கிறோம், நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு இவர் பங்குக்கு இவர் வாக்குறுதியை கொடுப்பார். சரியா? உடனே இந்திய அதிகாரிகள் உடனே எழுதிக்குவாங்க, இந்திய தேசம் அமெரிக்க தேசத்திற்கு எத்தனை டன் கோதுமையை கொடுக்கும்? 100 டன் கோதுமையை கொடுக்கும். இப்ப 2 பேரும் எதை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள்? வாக்குத்தத்தத்தை பரிமாறிக்கிறாங்க. சொல்றாங்க, நான் இதை செய்வேன், நீ இதை செய்ய. அவர் சொல்வார், நான் உங்களுக்கு இதை செய்யறேன். மாற்றி மாற்றி வாக்குத்தத்தங்களை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அமெரிக்க ஜனாதிபதி அடுத்து நைஸா ஆரம்பிப்பார். அவருடைய டேலண்ட்டை காட்ட ஆரம்பிப்பார். நாங்க 100 போர் விமானத்தை கொடுக்கிறோம், ஆனா எடுத்த உடனே 100ஐயும் உங்களுக்கு நாங்க அனுப்ப மாட்டோம். ரூல்ஸ் வைக்க ஆரம்பிப்பாங்க. அதுல ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வைக்க ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்லுவாரு? நாங்க எடுத்த உடனே 100ஐயும் கொடுக்க மாட்டோம், முதல்ல ஒரு 25 தான் அனுப்புவோம். தெளிவான ஆளுக பாருங்க. முதல்ல எத்தனை அனுப்புவோம்? நாங்க 25 அனுப்புவோம். உடனே நம்ம அதிகாரிகள் பிரதமர் காதுல குசு குசுன்னு பேசுவாங்க. உடனே இவரு, நாங்களும் 100 டன் கோதுமையை எடுத்தவொன்னே கொடுக்க மாட்டோம், முதல்ல எவ்வளவுதான் அனுப்புவோம், நாங்க 25 டன்னை தான் உங்களுக்கு என்ன செய்வோம்,
இவர் அடுத்து இவருடைய நிபந்தனைகளை வைப்பார், இவருடைய பிரமாணங்களை, ரூல்ஸ் ரெகுலேஷனை இவர் சொல்லுவார். அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி இது சொல்லுவார், ரைட் ஓகே, மொதல் 3 மாசத்துல நான் 25 ஃபிளைட் தர்றேன், நீங்க ஒரு 25 டன் கோதுமை அனுப்புங்க. அப்புறம் நான் ஒரு 25 ஃபிளைட் தர்றேன், அப்புறம் நீங்க எதை அனுப்புங்க, ஒரு 25 டன் கோதுமை அனுப்புங்க. இப்படியே ஒரு 4 தவணையா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பரிமாறிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. சரியா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். சரி, அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி மெல்ல ஆரம்பிப்பார். நீங்க கோதுமை தரோன்னு சொல்றீங்க, ஆனா சாதாரணமாலாம் கோதுமை தரக்கூடாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் எனக்கு வரணும், ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார் அமெரிக்க ஜனாதிபதி. உடனே இந்திய பிரதமர், ரைட் ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி கோதுமை அனுப்புறோம், ஒத்துக்கிறோம். அதே நேரம் நீங்க ஃபிளைட் அனுப்புறீங்கல்ல, ஆமா, அந்த ஃபிளைட்டை ஓட்டுறதுக்கு எங்க ஆளுகளுக்கு தெரியாதே, அந்த ஃபிளைட்டை ஓட்டுறதுக்கு எங்க ஆளுகளுக்கு தெரியாதுல்ல, அப்ப நீங்க ட்ரைனிங் கொடுக்கணுமா இல்லையா? ஆமா, ட்ரைனிங் கொடுக்கணும். அப்ப ஒரு 10 பைலட்டையும் சேர்த்து அனுப்புங்க, 10 பைலட்டையும் சேர்த்து அனுப்புங்க. அந்த ஃபிளைட் ஏதாவது ரிப்பேரா போச்சுன்னா ரிப்பேர் பண்றதுக்கு யார் வேணும், எங்களுக்கு மெக்கானிக் வேணும்ல, அந்த என்ஜினியரையும் கூடவே 10 பேரை என்ன செய்யுங்க, சேர்த்து அனுப்புங்க. நிபந்தனைகள் நிபந்தனைகள் நிபந்தனைகள். முதல்ல தான் வாக்குறுதி, ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு தொடர்ச்சியா என்ன வந்துகிட்டே இருக்கு, அதுல நிபந்தனைகள் வந்துட்டே இருக்கு பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி உடனே அவர் சொல்லுவாரு, நான் 10 பைலட்டை அனுப்புறேன், சம்பளம் யார் கொடுக்கிறது? அவர் கேட்பார். ரொம்ப அதாவது இம்மி அளவு கூட கேப் போட மாட்டாங்க பார்த்துக்கிறங்க. 2 பக்கமும் அதிகாரிகள் அப்படி திறமையான ஆள்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. நான் அனுப்புறேன், ரைட்டு, சம்பளம் யார் கொடுக்கிறது? உடனே இந்திய பிரதமர், சரி நாங்க சம்பளம் கொடுத்துறோம், அத்தனை பேருக்கு நாங்க சம்பளம் கொடுத்துறோம். உங்க நாட்டு ரூபாயில கொடுக்க கூடாது, எங்க நாட்டு டாலர்ல கொடுக்கணும், இத்தனை $1000 கொடுக்கணும், இவ்வளவு வசதிகள் உள்ள இடத்துல அவங்கள தங்க வைக்கணும், இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரைட் ஓகே, ஒத்துக்கிறோம். அப்ப ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 2 பேருமே வாக்குறுதி கொடுக்கறாங்க, அதான் இருநபர் உடன்படிக்கை. ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ரூல்ஸ் மேல ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் மேல ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. முடிவில் அமெரிக்க ஜனாதிபதி சொல்லுவார், இங்க பாருங்கப்பா, உங்களை நம்பி நான் 100 ஃபிளைட்டை தயாரிக்க போறேன், ஆனா இந்த கோதுமை அனுப்புறதுல ஏதாவது லேட்டு கீட்டு ஆச்சுன்னு வச்சுக்குங்க, அல்லது சரியான கோதுமை வரலைன்னு வச்சுக்கிறங்க, நான் இந்த உடன்படிக்கையே என்ன பண்ணிடுவேன், நான் கேன்சல் பண்ணிடுவேன். சொல்லுங்க, என்ன பண்ணிடுவேன்? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு 50,000 கோடி அபராதம் விதிச்சிருவேன். நீங்க எனக்கு நஷ்ட ஈடா எத்தனை 1000 கோடி கொடுக்கணும், நீங்க 50,000 கோடி, 1,00,000 கோடி, ஏதாவது அபராதம் பன்மடங்கா விதிப்பாங்க. இவ்வளவு ரூபாய் நீங்க அபராதம் கொடுக்கணும், ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி இந்திய பிரதமர் அவரு பங்குக்கு சொல்வார், ஓகே ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் நீங்க சரியானபடி ஃபிளைட் அனுப்பலைன்னா நாங்களும் எதை அனுப்ப மாட்டோம், கோதுமை அனுப்ப மாட்டோம், எதை கேன்சல் பண்ணிடுவோம், உடன்படிக்கையவே என்ன செஞ்சிருவோம், நாங்க கேன்சல் பண்ணிடுவோம். நீங்க எங்களுக்கு 1,00,000 கோடி டாலர் நீங்க கொடுக்கணும், சம்மதமா அப்படின்னு கேட்பான். ரைட் ஓகே, சம்மதம். இருநபர் உடன்படிக்கைனா என்னன்னா, இவரும் வாக்குறுதி கொடுப்பாரு, அவரும் வாக்குறுதி கொடுப்பாரு, 2 பேரும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். முடிவுல உடன்படிக்கைய யாரு மீறினாலும் அவர்கள் மேல சாபம் வரும், தண்டனை வரும், பனிஷ்மெண்ட் வரும். சொல்லுங்க, என்ன வரும் அவர்கள் மேல கடைசியா? உடன்படிக்கையை யாரு ஒருவர் மீறினாலும் உடன்படிக்கை என்ன ஆயிரும், முறிஞ்சிரும். அதே நேரத்தில் அந்த உடன்படிக்கை யாரு முறிச்சாங்களோ, யாரு கேன்சல் ஆகிறதுக்கு காரணமா இருந்தாங்களோ, அவங்க மேல என்ன வந்துரும், சாபம் வரும். சொல்லுங்க, என்ன வரும்? இதுக்கு பேரு தான் இருநபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, இதுக்கு என்ன பேரு? நீங்க பார்த்திருக்கீங்களா? அமெரிக்க ஜனாதிபதி அவர் ஒரு ஃபைல் வச்சிருப்பாரு, இதெல்லாம் நீங்க கவனிங்க. அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய விதிமுறைகளை எல்லாம் எழுதி அவர் ஒரு ஃபைல் வச்சு அவர் நாட்டு முத்திரையை போட்டு கையெழுத்து போட்டு இந்திய பிரதமர்கிட்ட கொடுப்பார். இந்திய பிரதமர் அவர் ஒரு ஃபைல்ல நம்முடைய விதிமுறைகளை எல்லாம் எழுதி நம்ம நாட்டு முத்திரை போட்டு கையெழுத்து போட்டு யார்கிட்ட கொடுப்பா? அமெரிக்க ஜனாதிபதி. 2 ஃபைல் அங்கே பரிமாறப்படும். அது மீறினா உடன்படிக்கை என்ன ஆயிரும், முறிஞ்சிரும். முறியறதுக்கு காரணமானவர் மேல என்ன வந்துரும், சாபம் வந்தாலே அது இருநபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, சாபம் வந்தாலே எத்தனை நபர் உடன்படிக்கை? சாபம் வந்தாலே அது எத்தனை நபர் உடன்படிக்கை? அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். 2 பேரும் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் ஸ்வீப் பண்ணிட்டீங்க.
அடுத்து ஒரு நபருக்கு வர்றேன். ஒரு நபர் உடன்படிக்கைனா என்னன்னா, மேலான நிலையில இருக்கிற ஒருத்தர் கீழ் நிலையில இருக்கிற ஒருத்தரை பார்த்து அவர் மேல இறக்கப்பட்டு மனதுருகி மனமிறங்கி தயவா இரக்கமா பேரன்புல கிருபையில, ஐயா நீ இந்த நிலைமையில இருக்கிற, உனக்கு நான் இதை செய்யறேன்னு வாக்குறுதி கொடுக்கிறதுக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் ஒரு நபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, எத்தனை நபர் உடன்படிக்கை? மேலான நிலையில இருக்கிறவர் கீழ் நிலையில இருக்கிறவருக்கு வாக்குறுதி கொடுப்பது. அப்ப கீழ் நிலையில இருக்கிறவர் எதுவும் கொடுக்க மாட்டாரா பிரதர்னா? கொடுக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவும் இல்ல. சொல்லுங்க, கொடுக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவும் இல்ல. அவர் எந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டார். அவர் கிருபையா கொடுக்கிறதை இவர் என்ன பண்ணிக்கிடுவாரு? வாங்கிக்கிடுவார். இப்ப நீங்க இந்த இந்திய பிரதமர்லாம் அடிக்கடி வருஷத்துல ஒரு தடவை பர்மா சின்ன நாடுகளுக்கு போவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஸ்ரீலங்கா இந்த மாதிரி சின்ன நாடுகளுக்கு போவாங்க. பர்மாவே போவார். பர்மா போறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, போய் என்ன செய்வாங்கன்னா, நம்ம பிரதமர் போய் நம்ம நல்ல உயர்ந்த நிலைமையில இருக்கிறோம் பொருளாதாரத்துல, ஆனா பர்மாலாம் ரொம்ப எப்படி இருக்கிறாங்க? பின்தங்கிய நிலைமையில இருக்கிறாங்க இல்லையா? இவர் அங்க போய் அப்படி சுத்தி பார்ப்பார், நாட்டெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி 2 பிரதமர் உட்காருவாங்க. இந்திய பிரதமரும் பர்மாவுடைய பிரதமரும் உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு இந்திய பிரதமர் சொல்லுவாரு, உங்க நாடு இவ்வளவு ரொம்ப மோசமா இருக்கு, அதனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு நாங்க உதவி செய்ய வருகிறோம். இந்த வருஷம் உங்களுக்கு நாங்க ஒரு 100 கோடி ரூபாய் பணம் தர்றோம். சொல்லுங்க, எத்தனை கோடி ரூபாய் பணம் தர்றோம்? இந்திய பிரதமர் பர்மா பிரதமருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், 100 கோடி ரூபாய் தருகிறோம். ஆனா பர்மா, ஏன்னா அங்க எதுவும் விளையாது பாருங்க, ஃபுல்லா பனி படர்ந்த இடம், காஷ்மீர் மாதிரி இருக்கு, பனி படர்ந்த இடம். அங்க ஒண்ணு என்ன செய்யாது, தொழிற்சாலை கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, ஒண்ணு என்ன செய்யாது, அங்கே விளையாது பாருங்க. ஆப்பிளை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, விளையாது அங்க. சோ இவர் இந்திய பிரதமர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு மனதிறங்கி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். இந்த தடவை உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் தர்றோம். சொல்லுங்க, எத்தனை கோடி ரூபாய் தர்றோம்? 100 கோடி தர்றோம். உடனே அவர் ஏதாவது சொல்லுவாருன்னா அவர் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. சரியா? அப்போ உடனே இந்திய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு ஃபைல் எடுத்து 100 கோடி ரூபாய் அனுப்பி வைக்கிறோம், இத்தனாம் தேதி இவ்வளவு பணம் உங்களுக்கு என்ன செய்யும், வந்து சேரும்னு எழுதி நம்ம ஆளு கையெழுத்து போட்டு முத்திரை வச்சு யார்கிட்ட கொடுப்பா? பர்மா பிரதமர்கிட்ட கொடுப்பார். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் தான் இருக்கும். எத்தனை ஃபைல் தான் இருக்கும்? ஏன்னா நம்ம தான் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம், அவர் கொடுக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவும் இல்ல. இதுதான் ஒரு நபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, இது எத்தனை நபர் உடன்படிக்கை? எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம்னா, இலவசமாய் கொடுத்துட்டு வருவாங்க. சொல்லுங்க, எப்படி கொடுத்துட்டு வருவாங்க? ஏன்னா அவங்க திருப்பி நமக்கு எதுவுமே கொடுக்கல, கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அப்ப ஒரு நபர் உடன்படிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அது இலவசமாய் கொடுக்கப்படும். 2 நபர் உடன்படிக்கை எப்படி கண்டுபிடிப்பீங்க? முடிவில் என்ன வந்துரும்? மீறுகிறவர்கள் மேல என்ன வந்துரும்? வெரி குட். 2 நபர்னா சாபம் வரும். ஆனா ஒரு நபர் உடன்படிக்கை எப்படி கொடுக்கப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, வெல் டன்.